என் உயிர் தமிழ் உறவுகளுக்கும் அறச்சீற்றத்தின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் என் தமிழ்ச்சாதி சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அதாவது தமிழ்நாட்டுடைய சட்டமன்றம் ஒரு கோமாளி கூட்டத்தின் கையில் போயிருக்கு. சட்டமன்றம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும். அதாவது ஒரு கோமாளியை அரசியல் களத்தில் ஆள வைத்து அரண்மனைக்கு அனுப்பி வைத்தால் அந்த அரண்மனை ஒரு சர்க்கஸ் கூடமாக மாறும் அப்படிங்கிறது ஒரு துருக்கிய பழமொழி. அதற்கு எடுத்துக்காட்டாக நம்முடைய தமிழ்நாட்டுடைய சட்டமன்றம் அமைஞ்சிருக்கு. இந்திய சட்டமன்றம் ஒரு பொறுப்பற்றத்தனமான பேச்சாக தான் இது இருந்துச்சு. அதை பற்றியும் இந்த காணொலியில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அமோனியா வாயு கசிவால் விபத்துக்குள்ளானதில் மனம் நொந்து கேக்கு விட்டாமல் தவிர்த்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். அதை பற்றியும் இந்த காணொலியில் நம்ம முழுமையாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி அறச்சீற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணி என்னை இன்னும் இந்த களத்தில் வீரியமாக களமாட வைங்க. உங்களுடைய லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் தான் என்னை இந்த களத்தில் இன்னும் வீரியமாக களமாட செய்யும். நானும் இன்னும் இந்த மெருகேறி இந்த களத்தில் ஓட இருக்கிறேன். உங்களுடைய சப்ஸ்கிரைப் மற்றும் இன்னும் 4 பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா என்னுடைய கருத்து கொண்டு போய் சேர்க்க முடியும். நன்றி. இப்போ மேட்ருக்கு வரேன். அதாவது சட்டமன்ற கூட்டத்தொடர் கிட்டத்தட்ட 3-4 நாளாக நடக்குதுன்னு நினைக்கிறேன். முதல் நாள் ஆளுநர் உரையோடு சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியது. எல்லோருக்கும் அறியும். சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆளுநர் உரை, அதில் ஆளுநருக்கு ஏற்ப 2 முறை தேசிய கீதம், இவர்களுக்கு ஏற்ப ஆளுநர் உரை அப்படின்னு சில்சங்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆளுநர் உரையின் மீதான விவாதங்கள், அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவருடைய உரை அப்படின்னு எல்லாமே இருந்துச்சு. இதில் ஒரு கவனம் இருந்தது அப்படின்னா வன்னியரசு அவர்கள் பேசினதுன்னு சொல்லலாம். சோப்பாவுக்கு ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்து விட்டார். அதை பற்றி நம்ம விளக்கமாக பேசியிருந்தோம். சோப்பானா SOFA, சமூக நீதி, அது இது செயல்பாட்டு திட்டங்கள், ஒருங்கிணைந்த செயல்பாட்டு திட்டங்களும் ஊழல் இல்லாத சுதந்திரத்துடன் கூடிய சாதி இல்லாத ஆட்சியை நம்ம கொடுக்க போகிறோங்கிற விளக்கத்தை அவர் கொடுத்துருந்தார். ஆனால் சோப்பாவுக்கு இப்படி ஒரு அர்த்தத்தை தாவேக்கா தலைவராலையும் தாவேக்காவில் உள்ளவங்களால தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ என்னென்னா, அதை அடுத்து தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற கூட்டத்தொடரில் நேற்று தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய தாவேகா தலைவருமான விஜய் அவர்கள் உரையாற்றினார். நம்முடைய கேள்வி என்னென்னா, ஸ்கிரிப்ட் இல்லாமல் பேச முடியாதானா? முடியாது. இப்படியே 6 மணி நேரம் உட்கார சொன்னாலும் தமிழ்நாட்டுடைய முதல்வர் உட்காந்துருப்பார். ஆனால் ஸ்கிரிப்ட் கொடுத்தோன்னா அடிச்சரைஞ்சிட்டார். இப்படிங்கிறாரு, சைகை வரைக்கும் காட்டிட்டார். ஒரு கோமாளி கூட்டத்திட்ட கொடுத்து சட்டமன்றம் இப்படி ஒரு நிலைமைக்கு ஆகும்னு எதிர்பார்க்க. இந்த பேச்சை பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த பேச்சை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, பொறுப்பற்ற தன்மையை காட்டுது. தமிழ்நாட்டுடைய சட்டமன்றம் இப்படி இருக்குமா? அவர் மேலே வர கோபத்தை தாண்டி இதையும் ரசிக்கக்கூடிய கூட்டம் இருக்குது. உதயநிதி ஸ்டாலினை ஓட விட்டார். ஃபயராக பேசுகிறாரு பாருங்க. சட்டமன்றத்தில் எப்படி பேசுகிறோங்கிற மாண்பு முதலமைச்சர் அவர். அதனால் அவருக்கு தெரியலைன்னு நம்ம சொல்லலாம். கால சூழ்நிலை முதலமைச்சருடைய உரையை முதல் உரையை நைட்டு தான் கேட்டேன். உரையை பார்த்தா இது ஒரு வெற்று உரை. அதாவது ஈழம்னு பேசியிருக்காப்புல, திமுகவில் பலி போடுறாரு. எதுக்கு? கரூரில் 41 பேர் இறந்ததுக்கு என் மேலே பழி போடுறீங்கன்னு இப்போ வரைக்கும் சொல்கிறாப்புல. கரூரில் 41 பேர் இறந்ததுக்கு யாரும் உங்கள் மேல் பழியே போடலை. நீங்கள் கொலை செய்தீங்க, நீங்கள் அந்த 41 பேரையும் கொன்னீங்க அப்படின்னா தான் அது பழி. நம்ம அந்த பழியை நம்ம போடலையே. கரூரில் 41 பேர் இறந்ததுக்கு ஒரு காரணம் தமிழ்நாடு முதலமைச்சர் அன்று தாவேக்கா தலைவருமான விஜய். அன்றைக்கி நீங்கள் லேட்டாக வரலைன்னா இந்த 41 பேர் இறந்துருக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த வண்டியை உள்ளே விடலைன்னா இறந்துருக்க மாட்டாங்கன்னு தான் நம்ம தொடர்ந்து அந்த களத்தில் பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து இதுதான் முன்வைக்கிறோம். எந்த கட்சியும் உங்கள் மேலே பழி போடலை. பழி போட்டிருந்தால் எந்நேரம் உங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம் அப்படி. ஆனால் யாரும் உங்கள் மேலே பழி போடல. நீங்களும் ஒரு காரணம் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் தான் நம்ம அதை பேசுகிறோம். ஆனால் இன்று வரை தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த மனநிலைக்கே வரல. 41 பேர் இறந்ததுக்கு ஏன் மேலே ஏன் பழி போடுறீங்கன்னு தான் இன்னும் கேட்குறாரு. இது மட்டுமா? மின்சாரம் கட் பண்ணால் ஏன் மேலே ஏன் பழி போடுறீங்க? சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்குதுன்னா ஏன் மேலே ஏன் பழி போடுறீங்க? அதுவே போன வருஷம் இருந்துச்சுல, அதை நான் சரி செய்யணும்ல அப்படிங்கிறாரு. இது போன்று விவசாயிகள் கடனா அதுக்குமே ஏன் மேலே ஏன் பழி போடுறீங்க? அதெல்லாம் சரி செஞ்சு வரணும்ல. 10 லட்சம் கோடி கடன் இருக்குங்க, அப்புறம் ஏன் இலவச திட்டங்களை கொடுத்தீங்கன்னா ஏன் மேலே ஏன் பழி போடுறீங்க? 10 லட்சம் கோடி கடன் இருக்குங்கிறது தேர்தல் அறிக்கையில் முன்பே கூறப்பட்டிருக்கு. அதனால தான் உங்கள் மேலே பழி போடுறோம். பழி கூட போடல, கேள்வி தான் கேட்குறோம். ஆனால் இதுக்கும் பழி போடுறீங்க. இதெல்லாம் திமுக செய்த சதிங்கிறப்ப தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வேறு யாரும் எழுதி கொடுத்து பேசுகிறாரா? அதாவது ஜான் ஆரோக்கியசாமி எழுதி கொடுத்து பேசுகிறாரா? இல்லது
நடிகைகளை கால் ஷீட் கொடுக்கக்கூடிய ஜெகதீஷ் பாண்டியன் அவர்கள் இன்று சட்டமன்றத்தில் அமைஞ்சிருக்காப்புல, முதல்வருடைய பிஏ மாரி போகிறாப்புல. அதற்கு ஒரு அரசு பதவியும் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் எழுதி கொடுத்து பேசுகிறாரா அப்படிங்கிறது இருக்குல்ல. அதாவது இத்தனை நாள் அந்த மின்வெட்டும் இதுதான் போயிட்டு இருந்துச்சுன்னா விவசாயிகளை கொச்சைப்படுத்தியிருக்கார் தமிழ்நாடு முதலமைச்சர். நம்ம தொடர்ந்து இந்த களத்தில் சொன்னோம், விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் மண் சோறு சாப்பிட்றாங்க, சாட்டையால் அடித்து போராடுறாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு சட்டமன்றத்தில், விவசாயிகள் நம்ம பக்கம்தான் இருக்காரு, விவசாயிகள் நம்ம பக்கம்தான் இருக்காரு. ஆனால் எதிர்கட்சி செய்த சதினால் சில பேர் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் விவசாயிகள்லாம் நம்ம பக்கம்தான் இருக்காங்க. உண்மையாக கேட்குறேன், திமுக மீது 1000 குறைபாடு இருக்குது, 1000 முரண்பாடு இருக்குது. ஆனால் எல்லாமே எதிர்கட்சி செய்த சதிதானா அப்படின்னா கிடையாது. விவசாயிகள் போராடுறது நீங்கள் சொன்ன மாதிரி எதிர்கட்சி செய்கிற சதி அப்படின்னா, சாட்டை அடிக்க சொன்னதும் எதிர்கட்சி செய்கிறது சதின்னா, தாவேகாவுடைய வேட்பாளராக திருவண்ணாமலையில் போட்டியிட்ட விவசாயி அண்ணன் அருள் ஆறுமுகம் அவர்கள் எக்ஸ் தளத்தில் தொடர்ந்து எழுதுகிறாரு, விஜய் அவர்களை பார்க்க வாய்ப்பு கொடுங்க, உங்களுக்கு விவசாயமே தெரியாது அப்படிங்கிறார். இருமே முட்டு கொடுக்க முடியாதுன்னு அருள் ஆறுமுகம் அவர்கள் எக்ஸ் தளத்தில் எழுதுகிறார். இதுவும் திமுக செய்த சதியா? அவர் விவசாயி தானே. விவசாயியோட வழிகள் தெரியாதவர் இவர். விவசாயியாக தான் இல்லை, விவசாயியோடைய வழி தெரியும். நீங்கள் வழி கூட தெரியாதவர் தமிழ்நாடு முதல்வர். ஆனால் வழி தெரியும் அப்படின்னா எப்படி விவசாயிகள் போராடுறதையும் சாட்டை அடித்து போராடுவதையும், அதாவது மண் சாப்பிட்டு போராடுவதையும் எதிர்கட்சி செய்த சதி. விவசாயிகள் நம்ம பக்கம்தான் இருக்காங்கங்கிறாங்க. விவசாயிகள் உங்கள் பக்கம் இல்லை. எப்போ? தேர்தலுக்கு முன்னே இருந்திருப்பாங்க. தேர்தலுக்கு பின்ன உங்கள் தள்ளுபடியிலே தெரியலையா நீங்கள் எப்படி விவசாயிகளை ஏமாற்ற போகிறீங்க அப்படின்னு. அதனால் விவசாயிகள் உங்கள் பக்கம் இல்லை. அதை முதல்ல தமிழ்நாடு முதல்வர்கள் புரிந்து கொள்ளும். டைரெக்டாக எதிர்கட்சியை கேட்குறேன். முதலமைச்சர் அவர்கள் பேசியது கொடூர பேச்சு தான், அது ஏற்க முடியாத க்ளோஸ்அப் பேச்சு தான். ஆனால் வாயதரங்க சிஎம்னு சொன்னது தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர். அப்போ பேசும்போது நின்று சட்டமன்றத்தில் அவருடைய பேச்சுரையை பார்த்துட்டு அதற்கான தக்க பதிலை அன்றே கொடுக்கலாம், இல்லை அடுத்த வரப்போரிய சட்டமன்ற கூட்டத்தொடர்களையோ அடுத்த நாட்களையோ கொடுக்கலாம். ஆனால் வெளிநடப்பு செய்வது எதுக்கு நீங்கள் வெளிநடப்பு செய்யணும்? வெளிநடப்பு செய்ய வேண்டிய காரணம் என்ன? பயந்துட்டிங்களா எதிர்கட்சி தலைவர் அவரை பார்த்து? ட்விட்டரில் போயிட்டு நீங்கள் எழுதுறீங்க. அவர் சொல்லியிருக்காரு சம்பிரதாய கடித அரசியல், சம்பிரதாய ட்விட்டர் அரசியல் பண்ண மாட்டேன்னு. அதே தான் அவர் பண்ணுறாரு. ஒரு எதிர்கட்சி தலைவராக நின்று அவர் பேசியது எந்த பேச்சாக இருந்தாலும், அவர் குட்டி ஸ்டோரி சொல்கிறாரு, ரியாக்ஷன் காட்டுறாப்புல, கோமாளியை கொண்டாந்து ஆள வச்சதுக்கு ஒரு தக்க பதிலடியை சட்டமன்றத்தில் கொடுத்தாப்புல. அதற்கான எதிர்பதிலை ஒரு எதிர்கட்சி தலைவராக எதிர்வினை ஆற்றிருக்க முடியும். இன்று சட்டமன்றத்தில் காரைக்குடியில் வென்று என் பெரியப்பா சந்தமிழன் சீமானவர்கள் சென்றிருந்தால் இந்நேரம் தமிழ்நாட்டுடைய சட்டமன்றத்தில் இந்த மாதிரி வெளிநடப்பு இருந்திருக்காது. நாம் தமிழக கட்சியில் ஒரு வேட்பாளர் போயிருந்தால் வெளிநடப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸ்கிரிப்டே எல்லாமே கேள்விக்கிட்டு இருப்பாங்கல்ல. ஆனால் மக்கள் ஆள வைத்தது தாவேக்காவை, எதிர்கட்சியாக அமைத்தது திமுகவை, உள்ள வர வச்சது அதிமுகவை, கூட்டணி கட்சிகள். ஆனால் நாம் தமிழக கட்சியிலேருந்து ஒரு ஒற்றை வேட்பாளர் அல்லது செந்தமிழன் சீமா சென்றிருந்தால் துண்டு சீட்டே இல்லாமல் பேசியிருப்பார் என்பது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். அதாவது குட்டி ஸ்டோரின்னு ஒன்று சொன்னாப்புல, கவர்ச்சிக்குரிய நான் கவர்ச்சி காட்ட கண்ணியா அப்படிங்கிற மாதிரி திருச்சியில் பேசினாப்புல. திரைப்பட இசை வெளியீட்டு விழாவில் குட்டி ஸ்டோரி சொல்வது போல் சட்டமன்றத்தில் ஒரு குட்டி ஸ்டோரி சபாநாயகருடைய அனுமதியோடு சொல்லலாம். நான் இப்போ கேட்குறோம், குட்டி ஸ்டோரி என்ன குட்டி ஸ்டோரி சொன்னீங்க? அப்பாவை காணும் அப்படிங்கிற ஒரு குட்டி ஸ்டோரியை தமிழ்நாடு முதல்வர்கள் சொன்னார். உண்மையாகவே அப்பாவை காடுங்கிற ஸ்டோரி யாருக்கு பிறந்தனா புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிக்க வேண்டியதான். அதாவது தனது தகப்பனை காணணும்னு தேடணும் அப்படின்னா அவர்களுடைய பிள்ளைகள் நல்ல அப்பனாக இருக்கணும். சில பேர் போல் குடும்பத்தை அடித்து துரத்திட்டு, பிள்ளைகளை அடித்து துரத்திட்டு, பிள்ளைகள்லாம் பார்க்காம 4 பிள்ளையும் காட்டிக்கிட்டு பொறுக்கித்தனமாக சுற்றிக்கிட்டு இருந்தால் எப்படி முதல்வரே பார்க்கும்? எப்படி முதல்வரே தனது பிள்ளைகள் தனது அப்பாவை மதிக்கும்? அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அவருடைய குட்டி ஸ்டோரி யாருக்கு பொருந்துன்னா பொருந்த வேண்டியவங்களுக்கு பொருந்தும், புரிஞ்சவங்களுக்கு புரியும். ஒரு போஸ்ட் வருது, நடிகை த்ரிஷா அவர்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருந்தும் எக்ஸ்தல பக்கத்தில் இருந்தும் பிறந்த நாள் வாழ்த்து வருது. நம்ம அதில் மாற்று கருத்தே இல்லை, அது அவருடைய பர்சனல் லைஃப், நம்ம அதில் ஈடுபட போகிறதில்ல. ஆனால் இந்த போஸ்ட்டுக்கு பின்னாடி அரசியல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல. அரசியலுங்கிறத தாண்டி ஒரு முதல்வரான கடமையை நம்ம பார்க்கணும்ல. அதற்கு முதல் நாள் அமோனியா வாயு கசிவால் விபத்துக்குள்ளாக்கப்பட்டது. அது எல்லோரும் அறியும், நாடறியும், மேடறியும். அதனால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பிறந்த நாளுக்கு தலைமைச் செயலகத்தில் கொண்டு வரப்பட்டு கேக்கு வெட்ட வேண்டிய நிகழ்ச்சி அமோனியா வாயு கசிவால்
விபத்துக்குள்ளானதை நினச்சி மனம் நொந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கேக் வெட்டலை அப்படிங்கிற தகவல் வெளியானது. அது எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஆனால் நடிகை த்ரிஷா அவர்கள் சொன்ன உடனே கேக் வெட்டினார். அது என்ன அமோனியா வாயு கசிவால் நல்லவர் வேஷம் போட்டு உத்தமர் மாதிரி பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் நடிகை த்ரிஷா சொன்னவுடன் மட்டும் கேட்குறாரு. இது அவருடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், அவருடைய பர்சனல் லைஃபாக இருக்கலாம். ஆனால் இங்கே ஒரு நாடகம் ஆடிட்டு அங்கே ஒரு நாடகம் ஆடுவது வெளி உலகத்துக்கும் பொது வெளிக்கும் தெரியாது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் பண்ணுறாரா அப்படிங்கிறது இருக்குல்ல. மனம் நொந்து போய் அமோனியா வாயு கசிவு விபத்தால் ஒருவர் கேக்கு வெட்டலைன்னீங்கன்னா இங்கே 40 பல்லையும் காட்டி கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் நடிகை த்ரிஷாவோட கேக்கு வெட்டியிருக்கார். அந்த பதிவு 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்டதுன்னு யாராலையும் முட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா அதனால் கேக் என்பது நள்ளிரவு 12 மணிக்கு வெட்டினாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேச தேவையில்லை. அமோனியா வாயு கசிவால் இருந்தவங்கள்ட்ட நான் மனம் வந்துட்டேன், கேக்கு வெட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தலைமைச் செயலகத்தில் ஒரு நாடகத்தை ஆடிவிட்டு உத்தமர் மாதிரி மாற்று அரசியல் மன்னர் மாதிரி மனுநீதி சோழ ஆட்சி மாரி பேசிவிட்டு இங்கே இப்படி பண்ணுறது சரியில்லை முதல்வரே. இறுதியாக ஒன்றே ஒன்று தான், இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் என்பது ரசிக்கும் மன்னர் வச்சானா தாவே காலம் உள்ள ஆளுங்களுக்கு இருக்கும். சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழ்நாடு முதல்வர் பேசியது என்பது யாருக்கு ரசிக்கும்படியும் யாருக்கு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறபடியும் இருக்கும் அப்படின்னா தாவேக்காவுடைய ஆள்களுக்கு தரமான செய்கையாக இருக்கும். ஆனால் எந்த ஒரு கட்சிக்கும் பொதுவெளி மக்களுக்கும் அடிப்படை அரசியல் புரிதல் கொண்ட மக்களுக்கும் இது ஒரு கோமாளி கூட்டத்தோட சட்டமன்ற கூட்டமாக இருந்திருக்கு. பேசியது அனைத்துமே ஸ்கிரிப்ட் பார்த்து, அதாவது ஒரு தலை நிமிர்ந்து பேச முடியாத அளவுக்கு ஸ்கிரிப்டை பார்த்து தமிழ்நாடு முதல்வர் பேசியிருக்காரு. ஸ்கிரிப்டை பார்த்து பேச வேணான்னு நம்ம சொல்லலை, முக்கியமான கருத்துக்களை பார்த்துருக்கலாம். ஆனால் மொத்தத்தையும் ஸ்கிரிப்ட் பார்த்து ஸ்க்ரீன் ப்ளே வச்சு இப்படி பேசக்கூடிய தமிழ்நாடு முதல்வர் ஆளை வச்சுருக்கீங்க. இன்னும் வரப்போகிற சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்னும் சுவாரஸ்யத்தோடு போகுமானா சத்தியமாக கிடையாது. செய்கையோடு மட்டுமே போகும், கோமாளி கூட்டத்தோடு மட்டுமே போகும். அதனால் அடுத்து வரக்கூடிய பட்ஜெட்டு சட்டமன்ற கூட்டத்தொடர் இனிதான் பட்ஜெட் சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு இனி தொடர்ந்து சட்டமன்ற கூட்டத்தொடரில் விலாசி அடிக்க போகிறோம். அநீதிகளுக்கு எதிராக அரசியல் தொடரும். அதே போல் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்கள் லைவ் கட்டாக தொடர்ந்து நம்ம பார்த்துருக்கோம். இது வழக்கமான வழக்கம், திமுகலையும் இதுதான் பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு தாவேகா கட்சியில் உள்ள அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சொன்னார். இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்குறோன்னா, இனி வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடர்கள் பட்ஜெட் கூட்டமன்ற தொடர்களை கேமராவை ஆஃப் பண்ணாமல் காட்டி தான் பாருங்களேன். தமிழ்நாட்டுடைய முதல் அமைச்சருடைய பதவி ஒரு வெற்று பதவி, அவருக்கு எதுவுமே பேச தெரியாத வெற்று முதலமைச்சர் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பீங்க. அங்குள்ள அமைச்சர்களும் வெற்று அமைச்சர்கள் என்பதை தெரிஞ்சு கொள்வீங்க.